ஐயோ ருக்கு, என்னடி என்னாச்சு? கண்ணுல என்ன தண்ணி? கண்ணுல தூசி விழுந்துருச்சா? தூசி இல்ல, என் கஷ்டம் எல்லாம் என் கஷ்ட காலம். போதுமா? எதுக்கடி இவ்வளவு கோவப்படுற? அழுதுட்டு இருந்தா மட்டும் நமக்கு எதுவும் கிடைச்சிடாது. எதுக்கு 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 நீ அழறப்போ? என்ன கொட்டிக்கிட்டீங்கல்ல, ஃபுல்லா கொட்டிக்கிட்டீங்கல்ல. நீங்க உங்க பொண்ணோட ஃபியூச்சர் பிராக்சர் ஆக போகுதுன்னு அக்கறை இல்லாம டிஃபன் சாப்பிட்டு வரீங்க. வெக்கமா இல்லையா? இப்போ உன் ஃபியூச்சருக்கு என்னடி ஆச்சு? எல்லா முகூர்த்தமும் டம்மி ஆகாது. இப்ப வச்சிருக்கிறது ஒருவேளை நல்ல முகூர்த்தமா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வீக் பாயிண்ட்ல கீர்த்தி தடுமாறி மாமா அவளை தொட்டு, அட கடவுளே. அந்த விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட விடு. கீழே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சாப்பிட வா. நான் வரமாட்டேன். ஆமா சம்பந்தி, வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, மாப்பிள்ளைய பார்க்கவே முடியலையே. ஃபேக்டரியில ஏதோ ஆடிட்டிங் இருக்குன்னு போயிருக்கான். விஜயா, இந்த பொங்கல் கொஞ்சம் எடுத்து போடு. ஆமா போதுமா, போதும் போதும், இதுக்கு மேல முடியாது. வேண்டாமா, வேண்டாம். சம்பந்தி நில்லுங்க, நானும் வந்துடுறேன். என்ன நீ அதுக்குள்ள போற? போதுமா, பொங்கல் சாப்பிடுற? வேண்டாமா. என்ன சம்பந்தி, மொத்தத்துல மாப்பிள்ள ரொம்ப குறும்பானவர்ன்றீங்க. ஐயோ, அவங்க தான் ரொம்ப பெருசு சம்பந்தி. பேச ஆரம்பிச்சா இப்போதைக்கு முடியாது. ஆளை பார்த்தா சைலண்டா இருக்காரே, அவர் அவங்க அம்மா மாதிரின்னு நினைச்சேன். பாக்குறதுக்கு தான் அம்மா மாதிரி, குணமெல்லாம் அவங்க அப்பா மாதிரி. ரொம்ப பிடிவாதக்காரன். இந்த வீட்டோட வாரிசு குடுக்கற பெருமை உன் கையில தாமா இருக்கு. சரியா? சரி, போலாம். வாங்கம்மா. ஒரு நிமிஷம் பாட்டிமா. கீர்த்தி, அம்மா, டாடி. நீங்க பொறுப்படுங்க. கீர்த்தி நான் கூட்டிட்டு வரேன். சரி வாங்க சம்பந்தி. என்னக்கா, என்ன ஆச்சு? எதுக்காக திரும்பி இங்க வந்தீங்க? இந்த டேப்லெட்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லாம போனல. எங்க இருக்குன்னு தெரியலனா அப்புறம் எப்படி சாப்பிடுவேன்? அதுக்கு தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம கிளம்பலாமாமா? போயிட்டு வரேன் பாட்டிமா. ஜாக்கிரதம்மா. போயிட்டு வர அத்தை. ஜாக்கிரதம்மா. போலாமா? ஆமா, கிளம்புற நேரத்துல அண்ணிய காணுமே. என்னக்கா சின்ன பிள்ளை மாதிரி நீங்க ஏறி உட்கார்ந்திருக்கீங்க? இறங்குங்க, அவங்களுக்கு டைம் ஆகுது. என்னடா அது? என்ன போய் இறங்க சொல்ற? உன் வீட்டுல நடக்க போற நல்ல காரியத்துக்கு நான் உதவி செய்யணுங்கிற அக்கறை இல்லையா? நீங்க அங்க போய் எந்த அதிசயமான காரியமும் செய்ய வேண்டாம். இதே என் ஊர்ல முதல்ல என்ன நிறுத்திதான் எந்த நல்ல காரியத்தையும் செய்வாங்க தெரியுமா? என்ன நீ சம்பந்தி ஏதோ யோசனையில உங்களை வேணான்றாரு தவிர உங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் அக்கறை இல்லாமலையா? ருக்கு இன்னும் சாப்பிடலையான்னு கேட்கலையா? நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களை மாதிரி பெரியவங்களோட உதவி, ஆசீர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பா தேவை. ஆனா வேணான்னு சொல்றதுக்கு இது சம்பந்தி வீட்டுல நடக்கிற விசேஷம் இல்ல, எங்க வீட்டு விசேஷம். நானே இப்ப உங்களை கூப்பிடுறேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காம எங்க வீட்டுக்கு வாங்க அண்ணி. எங்க வீட்டுக்கு வந்து உங்க கையால இந்த சுபகாரியத்தை நடத்தி வைங்க. ஹாய் மாமா. ஓ காட். என்ன சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகுறீங்களா? ஏய் 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 ருக்கு 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 ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாத ருக்கு. ருக்கு சொல்றது கேளு ருக்கு.